கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சுவிசேஷத்தில் உள்ள சாரமம்சம் சிறப்பம்சம் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் விளக்கமாக நாம் தியானித்து கொண்டு நாம் வருகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த சத்தியங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராம். இந்த வசனத்தை பற்றி நாம் பேசும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இங்கே நானே என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுகிற வார்த்தை. ஆக இந்த வார்த்தை தான் இந்த வசனத்தில் உள்ள சுவிசேஷத்தின் சாரம்சமான வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் சுவிசேஷம் என்று சொல்லும்போதே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இது குறித்த ஒரு செய்தி தான் சுவிசேஷம். வழியும் சத்தியமும் என்று சொல்லும்பொழுது சுவிசேஷத்தில் உள்ள சிறப்பம்சங்களை அது நமக்கு சுட்டி காண்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அதனுடைய அவசியத்தை அது எடுத்து காண்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஜீவன் என்றால் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் குறிக்கிற வார்த்தையாகவும், நித்திய ஜீவனை குறிக்கிற நிரந்தரமான ஒரு மனிதன் தேவனிடத்திலே வாழ்கிற அந்த நித்திய வாழ்க்கை குறித்த ஒரு அர்த்தத்தையும் அது கொடுக்கிறது. ஆக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் இந்த உலகத்திலே மக்கள் தேவனோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போவார்கள், நித்திய ஜீவனையும் இழந்து போவார்கள். ஆகவே இது மிக மிக அவசியமான ஒரு செய்தி. ஆக நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தை இந்த செய்தியை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த நானேங்கிறதான இந்த சாரம்சத்தின் வார்த்தையில் ஒரு 9 குறிப்புகளை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் ஒரு 5 குறிப்புகளை தியானித்து இப்போ 5வது குறிப்பில் நாம் இருக்கிறோம். அதில் முதல் குறிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, அவரே நம்முடைய மீறுதல்களை குலைத்து போடுகிறவர். இன்றைக்கு மனுஷன் பாவி என்பதை அநேகமாக உணர்ந்துடுறான். பெரும்பாலான மனிதர்கள் தேவனோட உறவு இல்லை, ஐக்கியம் இல்லைன்னு. ஆனால் அவனுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, அந்த பாவம் என்கிற பிரச்சனையை அவனே சரிப்படுத்த முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சு போகிறான். தேவன் நியாயப்பிரமாணத்தை கூட அதுக்கு தான் கொடுத்தாரு. இதை ஃபாலோ பண்ணி பார்ப்பான், நீயே கடைபிடிச்சு நீதிமானாவரியாக பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனுஷனையும் நீதிமான் ஆக்கலை, அவன் பாவி என்பதை தான் அதை சுட்டி காண்பிச்சது. அதை கை கொள்ளும்போது அவன் பாவி என்பதை உணருவான் என்பதற்காக தான் நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டது. அப்போ அவன் பாவி என்பதை அவன் உணருவான். அவன் பாவி என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு ஸ்கேனிங் மிஷின் போல் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஸ்கேன் பண்ணும்போது எப்படி வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய தலைக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் தெரியல. அது ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தலைக்குள்ளே என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு தெரியுது. அதேபோல் ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் அவனுக்கு எவ்வளோ வால்வில் எத்தனை பிளாக் இருக்குது என்னென்னு சொல்லி அந்த ஸ்கேனில் தான் ரிப்போர்ட்டு தெரியுது. வெளிலேருந்து பார்த்தா தெரியல. அதே போல் பார்த்திங்கனாக்கா வெளியிலேருந்து பார்த்தா மனுஷன் நல்லவனாக தான் தெரியுவான். ஆனால் அவனுக்கு எதுவுமே சரியில்லைன்றத ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி இந்த நியாயப்பிரமாணம் எடுத்து காண்பிக்குது. அவன் பாவி என்பதை அவனுக்கு எடுத்து காண்பிக்கிற ஒரு கருவியாக இந்த நியாயப்பிரமாணம் இருந்தது. நியாயப்பிரமாணத்தால் ஒரு மனிதனும் நீதிமானாக்க முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் நீதிமானாக்கிறது இல்லை, அதை கடைபிடிச்சு யாரும் நீதிமானாக்கவே முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக நமக்காக நிறைவேற்றி முடித்தவர் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற பாவம் இல்லாதவர் அவர். ஆனால் ஆதாம் வழியாக வந்த ஒருவரும் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கலை. ஏனென்றால் அவர்கள் பாவியாக பிறக்கும்பொழுது பாவியாக பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே பாவம் இருக்குதுன்றது அது எடுத்து காட்டுது. அவன் பாவியாக இருக்கிறான்றதை அது வெளிச்சம் போட்டு காட்டுது நியாயப்பிரமாணம். ஆக இன்றைக்கு
உலகத்திற்கு அநேக மக்கள் பலர் பல விதங்களே தங்கள் பாவங்களை தீர்த்து கொள்ள, பரிகாரத்தை தேடிக்கொள்ள, பாவம் என்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட பல விதத்தில் நடவடிக்கை எடுக்கிறார்கள். பல புண்ணிய ஸ்தலங்களில் போய் அவர்கள் நீராடுகிறார்கள், பாத யாத்திரை செய்கிறார்கள், அவர்கள் பல வேண்டுதல்களை செய்து கொள்கிறார்கள். இப்படி பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டும் அந்த பாவம் என்கிற பிரச்சனையிலேருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை. ஏன்னு சொன்னால் மனுஷன் வெறும் பாவி கிடையாது, அவன் பாவம் என்கிற பிரச்சனையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியாத ஒரு பாவியாக இருக்கிறான். ஆக அவரே நம்முடைய மீறுதல்களை குலைத்து போடுகிறவர் என்பதை ஏசாயா 43:25 நாம் வாசித்தோம். அதெல்லாம் என்ன சொன்ன பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பாயிண்ட்டு, அவரே நம்மை விடுவிக்கிறவர். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்தாலும், பாவத்தின் பிடியில் சிக்கியிருந்தாலும், பிரச்சனையில் போய் சிக்கியிருந்தாலும் மனிதனால் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியும் என்கிற எண்ணத்தில் பல முயற்சிகள் எடுக்கிறான். கடைசியில் அவன் தோல்வி அடைஞ்சு போகிறான். ஒரு லெவலுக்கு மேலே அந்த பிரச்சனை வெளிவர முடியல. இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னாக்கா 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணார்னாக்கா, யாத்திராகமம் 6:6-7 வரைக்கும், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமைத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அப்போ அவரை நம்மை விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் தான் ரட்சகர். ஏசாயா 43:12 வாசித்தோம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. விடுவிக்கிறவர் ரட்சகர், அவரை தவிர வேறு யாருமே இல்லை. அதை பற்றி விளக்கம் நம்ம பேசிட்டோம். மூணாவது, அவரே நம்முடைய பரிகாரி. உலகத்தில் வர எல்லா வியாதிக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் பாவம். பாவத்தினால்தான், இந்த பாவத்தினால்தான் ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் எல்லா சாபங்கள் இருக்குது. அந்த சாபத்தில் ஒன்று தான் வியாதி. பலவிதமான சாபங்கள் இருக்குது. அதில் வியாதியும் சாபத்தின் பட்டியலில் தான் வருது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த பூமி ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. இந்த பூமி பார்த்தீங்கன்னா பொன் விளைவித்த பூமி முள்ளும் குறுக்கும் விளைவிக்க ஆரம்பிக்கிறது. நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். முதல்ல சந்தோஷத்தோடு புசிச்ச, இப்போ அந்த பலனில் கூட ஒரு பிரச்சனை இருக்குது. ஏதாவது சாப்பிடும்போது அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகுது. என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் பக்க விளைவுகள் அதில் ஏற்படுது. அதனால் முழு விட்டமின்ஸ் உடம்புல கிடைக்கிறது இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு யாத்திராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்று உங்கள் மேல் வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதே யாத்திராகமம் 23:25-26 வாசிக்கும் போது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே செவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறது மரணம் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அதாவது சாப்பாடு உள்ளே போகும்போது வியாதி வெளியே போகுன்ற வசனம் வருது. அவன் அப்பத்தையும் தண்ணீரையும். அப்போ பூமியில் இருக்கிற அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா சபிக்கப்பட்ட ஃபுட்டாக இருக்குது. ஏன்னா ஆதாம் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பான்னு சொல்லி அங்கே அது வாக்கு தத்துவம் கிடையாது, அது சாபம். அது தேவனுடைய வார்த்தை மீறதுனால வந்த சாபம். இது வாக்கு தத்துவம். இது வாக்கு தத்துவம் யாத்திராகமம் 23:25-26, உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். அது சாபம், இது வாக்கு தத்துவம். அப்போ இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த சாபத்தில் நமக்காக சிலுவையில் சுமந்த தீர்த்தார் ஒருவர். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய மிருதல் நிமித்தமாய் கல்வாரி சிலுவிலே காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தமாய் கல்வாரி சிலுவிலே நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை கல்வாரி சிலுவையில் அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். ஆகவே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை நான் ஆஸ்வதிப்பேன்றார். நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது அவர் ஆஸ்வதிக்கிறார். வியாதி வெளியே போகுது. சாப்பாடு உள்ளே போனவுடனே அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட உணவு உள்ளே போகிறதுனால உள்ளே இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போகுது, உள்ளே இருக்கிற பலவீனங்கள்லாம் வெளியே போகுது, உள்ள விட்டமின்ஸ் உண்டாகுது, ஊட்டச்சத்துக்கள் சரீரத்திலே உண்டாகிறது. எல்லாம் அவயவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸு, கண்ணுக்கு தேவையான விட்டமின்ஸு, காதுக்கு தேவையான விட்டமின்ஸு, இருதயத்துக்கு சிறுநீரகத்துக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் நம்முடைய சரீரத்தில் உணவின் மூலமாக உண்டாகிறது. அதை இந்த வசனத்தை வாசிக்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் ஆகாரத்தை தண்ணி என்ன பண்ணுறாரா, அவர் ப்ளஸ் பண்ணுறார். ப்ளஸ் பண்ணுறதுனால வியாதி ஒன்றிலிருந்து விளக்குவேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரீரப்பிரகாரமான ஒரு சுகம்
இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட உணவினால் கிடைப்பது மாத்திரமல்லாமல் மன ரீதியான சுகம் உண்டாகிறது என்பதை இறைவன் 30:17 வாசித்தோம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் உன்னை அப்படி விசாரிக்காமல் விட்டுட்டாங்க, அந்தளவுக்கு புறக்கணிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு காயப்படுத்தப்பட்டுட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இறைவன் 33:6 இதோ நான் அவளுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரே நம்முடைய பரிகாரி. 4வது, அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எப்படிப்பட்ட சவால்கள் மத்தியிலே, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் மத்தியிலே, எப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலே, சத்துருக்களோடு போராடுகிற சூழலிலே நீங்கள் இருந்தாலும் அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா இருந்தால் கவனம் தரக்கூடாது, சண்டைக்கும் போயிடக்கூடாது. என்ன பண்ணால் அவர் வசந்த காதில் கேட்டீங்கன்னாக்கா உன்னுடைய எதிரிக்கு அவரே எதிரியாக மாறிடுறாருன்னு சொல்லி யாத்திராகமம் 23:22 வாசிக்கிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயிடுவேன், உன் விரோதிக்கு நான் விரோதி ஆகிடுவேன் அப்படின்றார். இப்போ 5வது பாயிண்ட்டை நான் விலக்கி சொல்ல ஆரம்பித்தேன் போன வாரத்தில். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய வேலனை தருகிறவர் அவர். இதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி உழைச்சிட்ருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தேவையான அன்றாட அவனுடைய பிழைப்புக்கான பணம் அவனுக்கு தேவை. குடும்பத்தை நடத்துறதுக்கு அவனுக்கு பணம் தேவை, சாப்பிட்றதுக்கு அவனுக்கு பணம் தேவை, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பணம் தேவை, வீட்டு வாடகை கட்டுறதுக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு, கேஸ் சிலிண்டருக்கு, எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது இல்லையா? அப்போ பணம் நமக்கு தேவை, ஒரு அத்தியாவசிய தேவையில் அதுவும் ஒரு தேவையாக அடங்கிடுது. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மனுஷன பணத்தோட சாமர்த்தியத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள். அப்படி ஒருவேளை சாமர்த்தியத்தை வளர்த்துக்கினாலும் சம்பாதிச்சாலும் அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. யார் கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுதுன்னா நீதிமன்ற கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அது போன மூலம் எடுத்து நான் காண்பிச்சேன். ஏன்னா சின்னது இப்படிப்பட்ட எண்ணங்கள் விசுவாசிக்கே உண்டாயிடுது. என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய நேர்மை, என்னுடைய நன்னடத்தை, இதுதான் எனக்கு இந்த பொசிஷன் எனக்கு கொடுத்துச்சு, இந்த வேலை எனக்கு கொடுத்துச்சு, இந்த பதவி உயர்வு எனக்கு கொடுத்துச்சு, இந்த வருமான உயர்வு எனக்கு கொடுத்துச்சு, இந்த ஊதிய உயர்வு இதனால் எனக்கு உண்டாகிறதுன்னு சொல்லி அநேக மக்கள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட மைண்ட் செட்டப்பில் வந்துடுறாங்க. அப்படி நினைக்கவே வானான்னு சொல்கிறார். ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை அவர் தான் தருகிறார். அதுவும் உடன்படிக்கையின் மூலமாக தான் அது இருக்கிறது. உடன்படிக்கையில் பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யார் மத்தியில் கன்ஃபார்ம் பண்ணோம்? உலகத்தார் மத்தியில் உன்னோடு தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்கும்படியாக, வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக, உறுதிப்படுத்தி காண்பிக்கும்படியாக இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை அவர் விசுவாசிகளுக்கு தருகிறார். அது உபாகம் 8:17-12 நாம் வாசிக்கிறோம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுனா பலன். அதுனா பலன் அது நீதிமொழிகள் 10:20 வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே. என்ன ஆசீர்வாதம்? அது என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க தான். வானத்தை பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் தான். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ஞானமாக இருக்குது, சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வழிநடத்துதலாக இருக்குது, சிலருக்கு அது ஒரு ஆலோசனையாக இருக்குது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது கர்த்தருடைய நடத்துதலாக இருக்குது. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கூடிய பலன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக வேதாகமத்தை வெளிப்பட்டதை நாம் வாசித்து காண்பித்தோம். இந்த யோபுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக யோபு இருந்தான். ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாள் அவன் இழந்துட்டான். அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன மனக்கசப்புனா, கர்த்தர் தான் பணத்தையும் கொடுக்குறாரு, கர்த்தர் தான் கஷ்டத்தையும் கொடுக்குறாரு என்ன அவனுக்குள்ளே வந்துடுச்சு. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் தரித்திரத்தை கொடுக்கிறவர் அல்ல. ஏன்னா தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து திருத்திருக்கிறவர் அவர். தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறவர் நம்முடைய நல்ல தேவன் அல்ல. அவர் நல்ல தேவனாக இருந்தால் தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் நல்ல தேவன். அவர்
பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்கும்போது எந்த பிள்ளையும் கல்லை கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் என்ன தகப்பன் என்ன பண்ண மாட்டான்? பாம்பை கொடுக்க மாட்டான். பொல்லாத தகப்பனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது எதை கேட்குறீ அதை தான் உலக பிரகவன தகப்பனே கொடுக்குறான். அப்போனா ப்ரெட்டு இல்லை பன்னுன்னு சொல்கிறோம். நம்ம அதை வாயில் வச்சு கடிச்சா என்னவா இருக்கும்? அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அது கடிக்கும் போதே சாஃப்டாக இருக்கும். கல் வாயில் வச்சு கடிச்சு பாருங்கள், இருக்கிற பல்லும் தூளாக போயிடும். கல் வாயில் வச்சு கடிச்சா என்ன ஆகிடும்? பல் உடஞ்சிடும். அப்போ அப்பத்தை கேட்டால் எதை கொடுக்க மாட்டான்? எந்த உலக தகப்பனும் கல்லை கொடுக்க மாட்டான். இந்த அப்போ கேட்குறியா இந்த கல்லை சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா, கூழாங்கல்ல கொடுத்தா என்ன ஆகும்? வாயில் வச்சு கடிச்ச உடனே இருக்கிற பல்லு காணாமல் போயிடும். ஆனால் அப்பத்தை கேட்டால் எந்த ஒரு தகப்பனும் கல்லை கொடுக்க மாட்டான். அதே போல் பணத்தை கேட்டால் தரித்திரத்தை இந்த உலக தகப்பனே கொடுக்க மாட்டான்னும் போது அந்த தகப்பன் நிச்சயமாக கொடுக்கவே மாட்டார். அவர் நல்ல தேவன் அவர். ஆனால் இவனுக்கு என்ன ஒரு எண்ணம் உண்டாச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா, அவன் சொத்து மந்தி புறம் அதிகமாக இருந்துச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள் ஆகிய மிருகஜீவன் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் இந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். இவ்வளோ பெரிய செல்வந்தன் ஒரே நாள் எல்லாத்தையும் இழந்து போகிறான். அவன் என்ன நினச்சிட்டான்னாக்கா, கர்த்தர்கிட்ட தான் அந்த எல்லாம் தரித்திரமும் வறுமையும் ஏழ்மையும் வருது, அதெல்லாம் கொடுத்து நான் உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு. கர்த்தர் அப்படி சோதிக்கிறதே இல்லை. கர்த்தர் எப்படி சோதிக்கிறாருன்னா, கர்த்தர் சோதிக்கிற விதமே வேறு. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தான்னு வசனம் வரும். எப்படி சோதிச்சார்? வியாதி கொடுத்து சோதிச்சாரா? தத்தத்தை கொடுத்து சோதிச்சாரா? வார்த்தையை கொடுத்தாரு. உன்னுடைய ஏக புத்திரனும் உன்னுடைய நேசகுமாரனமாக ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் போய் பலியிடு, 3 நாள் அவன் போய் சேர்றதுக்கு. அது வார்த்தை. அது இப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணோம்? அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு கர்த்தர் வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தைக்கு நீ ஒபே பண்ணலைன்னா கர்த்தருடைய அந்த சோதனையில் நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம். அந்த டெஸ்ட்டில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. உன்னால் வசனத்தை கேட்டு ஃபெயில் ஆகிட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. பாஸ் ஆகிட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுமா இல்லையான்னு தான் முக்கியங்க. அதுதான் அப்படி தான் சோதிக்கிறார். காணாவூர் கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் இப்படி திராட்சசம் மாறிச்சு. அந்த வெளியில் இருக்கிற தண்ணியை கொண்டு உள்ளே ஊற்றுனார். அதை செய்ய சொன்னால் எந்த மனுஷன் செய்யறதுக்கு தோணாது. ஏன்னா அந்த தண்ணியை போய் என்ன கொண்டு உள்ளே ஊற்றுவாங்களா? கிட்டத்தட்ட பாத்ரூமில் வைக்கிற மக்கு மாதிரி அது. கை கால் கழுவிட்டு உள்ளே வரத்துக்காக வைக்கிற ஒரு தண்ணி அது. அதை கொண்டு உள்ளே ஊற்ற சொல்கிறார். சாப்பிட்றதுக்கு ஊற்றுங்க அப்படின்னு, திராட்சசம் மாற்றுறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க பகுத்தறிவுக்கு ஒத்து வரலனாலும் செய்கிறாங்க. இவன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனுஷன். யார்? பேதுரு. மீன் பிடிக்கிற தொழிலில் அவனை போய் சொல்கிறாரு, ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னு. அவன் சொல்கிறான், மீனில் நைட்டை தாங்க பிடிக்க முடியும், பகலில் பிடிக்க முடியாது. நான் இவ்வளோ பெரிய இந்த தொழிலில் ஊர்ன ஒரு ஆள், நான் நிறைய அனுபவசாலி. ஆனாலும் என்னுடைய அனுபவத்தெல்லாம் வச்சுட்டு நீ சொல்கிறத நான் செய்கிற முடிக்கும் வந்துடுறான். பார்த்தீங்கன்னா வலை கிழிந்து போகத்தக்கதான, படகு அமிழ்த்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அப்போ தேவன் எப்படி சோதிக்கிறார்னா, அந்த வார்த்தையை நீ ஒபே பண்ணுறியா இல்லையான்னு பார்க்குறார். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா இல்லைன்னா தேவன் சோதிக்கிறார். ஒழிய தேவன் வியாதியை குறித்து சோதிக்கிறவரோ, தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறவரோ, பிரச்சனை கொடுத்து சோதிக்கிறவரோ அல்ல. அந்த சோதனைக்காரன் வேற. அந்த சோதனைக்காரன் சோதிக்கும் போது உங்களுக்கு அந்த எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த சோதனைக்காரனே சோதித்தாலும் அந்த நேரத்தில் பிட் எடுத்து கொடுத்துட்றாரு அவர். எந்த தேவனும் இப்படி செய்ய மாட்டாங்க பாருங்கள். எக்ஸாம் டைமில் இந்தப்பா உனக்கு நான் கொடுத்துட்றேன், இதையாவது எழுதி நீ பாஸ் பண்ணிவிடு. என்ன பண்ணுது? வசனத்தை சர்ச்சைக்கு போனால் அங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். அதை கேட்டுனா உனக்குள்ளே கொஞ்சம் விசுவாசம் வரும். நீ ஒரு சூழ்நிலை மற்ற அதை பேசுனா அந்த பிரச்சனை சொல்யூஷன் உனக்கு, அதான் தீர்வு பிரச்சனைக்கு. அந்த பிரச்சனை தீர்ந்துடும் உனக்கு. அந்த வார்த்தையை நீ கேளு, நீ பிரசங்கம் பண்ணு. அந்த சூழ்நிலை வார்த்தையை நான் உன் காதில் விடுற மாதிரி அங்கே வாயில் போட்டுறேன், ஊழியக்கார வாயில். அவர் அதை பேசுவார், உன் காதில் விழும். காதில் விழுந்து உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டாகும் உன் வாயில் நீ அதை பேசணும். இப்போ உன் வாயில் பேசினா தான் அங்கே சூழ்நிலைகள் மாறும். உன் வாயில் பேசாமல் சூழ்நிலைகள் மாறப்போகிறது இல்லை. இவன் என்ன பண்ணிட்டானாக்கா வேற மாதிரி பேசிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, யோபு 1:21 நிர்வாணியாக என் தாயின் வீட்டிலிருந்து வந்தேன், நிர்வாணியாக விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்ல வரானாக்கா, கர்த்தர் எடுத்தார்னா கர்த்தர் தான் எடுத்தார் எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய மைண்டு சரியான ஒரு நிலைக்கு வந்துச்சு. யோபு 42 அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்கா, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்போது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் மிக்கத்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ
என் கண் உம்மை காண்கிறது. அப்போது நான் ரொம்ப அழைப்பிட்டேன்ற வார்த்தையை அவன் ஒத்துக்கும் பொழுது தான் அதே 42 அதிகாரத்தில் 12 வசனத்தில் கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்க அவன் பின்னலுமே ஆசீர்வதித்தார். முன்னாடி இருந்ததை விட இப்போ அவனுக்கு டபுள் மடங்கு ஆகிடுச்சு. அவனுக்கு என்ன வந்துச்சுனாக்கா 14,000 ஆடுகளும், ஃபஸ்ட்டு 7,000 ஆடுகள் இருந்துச்சு, இப்போ 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், ஃபஸ்ட்டு 3,000 ஒட்டகம் இருந்துச்சு, இப்போ 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர், ஃபஸ்ட் 500 ஏர் இருந்துச்சு, இப்போ 1000 ஏர், 1000 கழுதைகளும், ஃபஸ்ட் 500 கழுதை இருந்துச்சு, இப்போ 1000 கழுதை அவனுக்கு உண்டாயின. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த சோதனை குறித்த வெளிச்சம் நமக்கு வேணும். தேவன் யாரையும் இந்த பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் நல்ல தேவன். அவர் இப்படிப்பட்ட தேவனை குறித்த ஒரு வெளிச்சம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தர் எடுத்தான்ற அறிக்கை அவன் பண்ணான். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டான், நிறைய நான் இந்த அழுத்தத்தில், மன அழுத்தத்தில், குழப்பத்தில், பதட்டத்தில், பிசாசுகளுக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்குறதா நினச்சி நான் பதறி பேசிட்டேன், நான் நிறைய அலப்பிட்டேன், இப்போ நான் கொஞ்சம் தெளிவாயிட்டேன் அப்படின்னு அவன் தெளிவானதை உணர்ந்து மனம் திரும்பும்போது தான் அவனுக்கு ரெட்டத்தின் ஆசீர்வாதம் உண்டாச்சு. அப்போ தேவனை குறித்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதங்களை இழக்க செய்யும். தேவனை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணிடும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, சபைக்கு வசந்த கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சனே வரும் அந்த பணம். ஏன்னா உனக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போய்டு. தேவனை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல், நீ எவ்வளோ அடிமட்டமான ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, சபைக்கு வசந்த கேட்க நீ பணக்காரனாகவே ஆகிடுவேன். சபைக்கு வசந்த கேட்க என்னவாயிடுவேன். அப்போ தேவனை குறித்து அந்த புரிந்து எப்படி வருது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் வருது. ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தேவன் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு விதமாக இருந்ததுன்னு சொல்லி போன முறை நம்ம அதை பார்த்தோம். அதே போல் ஈசாக்குக்கு ஒரு விதமாக இருந்துன்னு சொல்லி போன முறை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தேவன் கொடுக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமுக்கு தரிசனமே வாழ்க்கையின் முதற்படி என்பதை கற்றுக் கொடுத்தார். ஈசாக்குக்கு சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்பதை ஈசாக்குக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். யாக்கோபுக்கு என்ன பண்ணார், உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது ஏற்கனவே நடந்து விட்டது போல பார்க்க கற்றுக்கொள். உனக்கு இப்படிப்பட்ட ஆடு குட்டி போடணுமா, அது குட்டி போடுச்சுன்னு மனசில் நினச்சி அந்த பட்டையை உறிஞ்சி போடு. இப்போ உனக்கு என்ன நடக்கணும், சுகம் உண்டாகணுமா, உன் சுகம் உண்டாவதுக்கான எல்லா நடவடிக்கையும் தேவன் சிலுவையில் ஏற்கனவே எடுத்து விட்டார் என்பதை சிலுவையின் மூலமாய் பார்த்து அந்த சுகத்தை சரீரத்தில் பெற்றுக்கொள்ள நீ கற்றுக்கொள். அதை நோக்கி பார். கல்வாரி சிலுவையில் அவங்க முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும்போது எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கிறதுக்காக சிலுவையிலே என்னுடைய எல்லா மீறுதலுக்காக பாவமில்லாத தேவன் பாவமாய் சிலுவையிலே தொங்கினார், பாவமானார். என்னை நீதிமானாக்கிறதுக்காக, என்னை சுகமாக்கிறதுக்காக ஒரு வியாதியானார், என்னை ஐஸ்வர்யனாக்கிறதுக்காக அவர் தரித்திரரானார், என்னை ஆசீர்வாதமுள்ள நபராக மாற்றுவதற்காக அவர் சாபமானார், என்னை வெற்றியுள்ள நபராக மாற்றுவதற்காக என்னுடைய தோல்வியெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து அதன் பிறகு வெற்றி சிறந்தார் அவர். இவ்வளோ நல்ல தேவன். எனக்கு என்ன நடக்க வேண்டுமோ, எனக்கு வெற்றி உண்டாக வேண்டும், எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும், எனக்கு சரீரத்தில் சுகம் உண்டாக வேண்டும், மனதில் சமாதானம் உண்டாக வேண்டும், வாழ்க்கையில் மன நிறைவு உண்டாக வேண்டும். இதெல்லாம் உண்டாகணும்னா ஏற்கனவே அது நடந்து முடிந்தது போல பார்த்து கற்றுக்கொள். இனிமேல் நீ ஒன்று பண்ணி வெற்றி உண்டாக போகிறதில்ல. ஏற்கனவே அவர் பண்ணிட்டாரு, அதை நீ காத்து நீ தியானித்து நீ பேசணும்னா வெற்றி உண்டாகிடும். இனிமேல் ஒன்றும் நீ புதுசாக பண்ண போகிறதில்ல. எப்போ சக்ஸஸ் வரனாக்கா இரவும் பகலும் இதை பார்த்து இதை தியானிச்சுனாக்கா அப்போது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷன் நீ வந்துடுவேன்றார். புத்திமானாயும் ஏற்கனவே வெற்றி பெறுவதற்கான எல்லாவற்றையும் தேவன் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ ஒன்றும் பெருசாக எதிர்த்து ஒன்றும் வானத்தை வில்ல வளைச்சி வெற்றிக்காக போராட தேவையில்லை. உன்னுடைய தோல்வியெல்லாம் சிறுவில சுமந்து வெற்றிக்கான எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்ச தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போ அந்த சத்தியம் உனக்கு அறிவிக்கப்படுகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது ஏற்கனவே நடந்து விட்டது போல பார்க்க கற்றுக்கொள். அதே போல் யோசேப்போட வாழ்க்கையில் பார்க்குறோம். வாழ்க்கையில் தரிசன விஷயம் இருந்துச்சு, சின்னதிலே பெற்றுக்கொண்டாங்க. 12 கதிர்கள் வணங்கன்றான், சூரியன் சந்திரனை வணங்கன்றான், தரிசனம் இருந்துச்சு. ஆனால் அவன் எல்லாத்துலேயுமே அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அவன் குடும்பத்தில் பிரச்சனை, சகோதரர்கள் தூக்கி வீட்டில் போடுவாங்க. அங்கேருந்து ஒரு இஸ்மவேலை விலைக்கு வாங்கி போத்திபாருக்கு விற்றுட்டான். அவனோட கத்திருக்கிறதான போத்திபார் பார்த்து அவனை நல்ல ஸ்தானத்தில் வைக்கிறான். அங்கே ஒரு அப்பாண்ட பழி சுமத்தப்பட்டு திரும்ப ஜெயிலுக்கு போயிடுறான். இப்படி கைதியாகவே கிடக்கிறான். ஒரு சரியான நேரம் வந்த உடனே
அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வந்து உட்கார்ந்து அந்த தரிசனம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அப்போ வாழ்க்கையில் தரிசனம் சிலருக்கு இருக்கிறது, அநேகருக்கு இருக்கிறது. ஆனால் அடுக்கடுக்கான தடைகளை பார்த்து தரிசனத்திலேருந்து பின்வாங்குறாங்க. ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ தெரியல, நிறைய பிரச்சனை வருது, வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வருது, நிறைய தடைகள் வருது, தரிசனம் நிறைவேறதுக்கான வாய்ப்பே இல்லையேன்னு. ஆனால் யோசேப்புக்கு தேவன் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். தரிசனம் இருந்து அடுக்கடுக்கான தடைகள் வந்தாலும் கர்த்தரை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றும் என்பதை என்ன பண்ணாரா தேவன் கற்றுக் கொடுத்தார். தரிசனம் வாழ்க்கையில் இருக்குது, அடுக்கடுக்கான தடை வருது, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுகிறவர். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார், இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பாடத்தை. ஏன்னா 430 வருஷம் இவங்க பணத்தை வருமானத்தெல்லாம் சுரண்டி சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு வெறும் சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்காம ஒரு அடிமைப்பால் நடத்திட்டாங்க. இப்போ அங்கேருந்து வெளியே வரும்போது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எகிப்து வீட்டில் மனுஷர் முதல் மிருக ஜீவன்களை தலையிட்டெல்லாம் தேவன் 10வது வாதில் அடித்து போட்டு எல்லாம் அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சாவு விழுந்த வீடு. அங்கே போய் கேட்க சொல்கிறாரு, நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் வெள்ளி உடைமையில பொண்ணு உடைமையில கேட்டு வாங்குங்கள், இதனால் உங்கள் எகிப்தை நீங்கள் கொள்ளடிப்பீங்க, அது நீங்கள் உங்கள் குமாரருக்கும் குமாரத்திலேயே நீங்கள் அதை தரிப்பீங்கன்றார். நமக்கு அது அநியாயம் மாதிரி தெரியும். எப்படி தெரியும்? இது மாதிரி தேவன் செய்வாரா, இது ரொம்ப அநியாயமாச்சு. சில இடங்கள் அப்படியே நடந்திருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நீதிமொழிகள் 13:22 போன ஒரு வாசித்து காட்டும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவனா ரைச்சஸ் மேன் வருது ஆங்கிலத்தில், நீதிமான் அர்த்தம் அதுக்கு. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போகிறான், சொத்து வச்சுட்டு போகிறான், சம்பாரிச்சு வச்சுட்டு போகல. இந்த பாவியோட சொத்தெல்லாம் நீதிமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அதை எடுத்து தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக. படுபாவி எவ்வளோ பேர் வீடு கட்டிட்டான் பாருறியா, இவனுக்கு தான் கட்டியிருக்கிறான், அதே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளோ பேரை கொள்ளடிச்சு இப்படி வாங்கிட்டு இருக்கிறானே, கொள்ளை அடிக்கிட்டோம், நிறைய அடிக்கிட்டவன், அவனுக்காக தான் அவளை சேர்த்து வச்சுருக்கிறான். யாருக்காக சேர்த்து வச்சுருக்கிறான்? உனக்காக தான் சேர்த்து வச்சுக்கிறான். ஓடி ஓடி ஒழிச்சு ஒவ்வொரு பூவில் இருக்கிற தேனெல்லாம் எத்தாந்து சேர்த்து வச்சுருக்கு தேனீக்கள். யாருக்கு? அது சாப்பிட்றதுக்கா? தேன் கூடு கட்டி வைக்குது, அது சாப்பிட்றதுக்கு சேர்த்து வைக்குது. அதெல்லாம் அழிச்சிட்டு ஒருத்தர் எத்தனை பேர் தேனை என்ன பண்ண போகிறான், சாப்பிட போகிறான். அது எங்கெங்கேயோ போயிட்டு பூக்களில் இருக்கிற தேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது தேன் கூட்டில் சேர்த்து வைக்குது. கடைசி அந்த தேனை எடுத்து யார் எடுத்து சாப்பிட்றது? அந்த தேனீக்கள் புசிப்பதில்லை, அது சேகரித்து வச்சுது. அது சேகரித்து வைக்கிறது தான் அவனுடைய வேலை. அதை புசிக்கிறது இன்னொருத்தன், அதை எடுத்து புசித்து அதுக்கான சத்தை இன்னொருத்தன் அனுபவிக்கிறான். இந்த நீதிமொழிகள் 13:22 நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வச்சுட்டு போகிறான், பாவியின் ஆஸ்தியோ யாருக்கு? நீதிமானுக்காக. இந்த உலகத்தில் நிறைய பாவிகள்லாம் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கிறானாக்கா சங்கீதக்காரனுக்கு பெரிய வைத்தறிச்சல் இருந்துச்சு. ஐயோ நீதிமான் துன்பப்படுகிறான், பாவி செழிச்சிக்கினே போகிறான், கட்சியில் அவன் பார்வையில் நீதிமான் ரொம்ப இலக்காரமாக நினைக்கப்படுறான். நான் தான் பாரு எப்படி நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கப்படுறான். இதுனா ஆண்டவரே அப்படி சொல்லி அவன் ஜெபிக்கும் போது அவர்கள் முடிவை கவனித்து உணர்வு மட்டும் அவன் பார்வைக்கு விசனமாக இருந்துச்சான். முடிவுனாக்கா அவன் செழிப்பு எப்படி இருக்குதுனாக்கா வீட்டின் மேல் முளைச்ச புல்லுக்கு ஒப்பாக இருக்குதான். அது வேர்கொள்ள முடியாது. வீட்டின் மேலே புல் முளைக்கும் சில நேரத்தில். இந்த ஓட்டு வீட்டு மேலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்லோப் ரூஃபில் புல்லுங்க சில நேரத்தில் முளைக்கும். அதனால் வளர்ந்துருமா அது என்ன ஆகிடும், வெயில் பட்ட உடனே அது வேர் இல்லாதனால காஞ்சி உலர்ந்து போயிடும். அப்படிப்பட்டு தான் இருக்குதான் யாருடைய செழிப்பு, பாவியின் செழிப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26 வாசித்தோம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவராக இருக்கிறவனுக்கு அவன் தான் நீதிமான். அவருடைய பார்வைக்கு என்னவா இருக்கிறான், நல்லவனாக இருக்கு. என்ன கொடுக்குறாரு? ஞானம், அறிவு, இன்பம். ஞானம், அறிவு. அங்கே பணம் வருதா? வரல. ஆனால் பணம் வேறு வழியில் வருது. அவனுக்கு டைரெக்டாக கிடைக்கிறது ஞானம், அறிவு, இன்பம். அது எத்தனை மூலமாக வருது? வசனத்தை கேட்டால் உனக்கு ஞானம் வரும், உனக்கு அறிவு வரும், உனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். உனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஞானம், அறிவு, இன்பம். இது 3 எப்படி வருதான்? நல்லவனுக்கு தேவன் தருகிறாராம், பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கும் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு. அப்போ பாவம் செய்கிறனுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்கிறார். யார்? என்ன டியூட்டினா, தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கவன் யார்? ஞானம், அறிவு, இன்பத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவனுக்கு இப்போ பணம் கொண்டாந்து கொடுக்கணும். அந்த பணம் கொடுக்குற வேலை யார் செய்யுதுனாக்கா பாவம் செய்கிறவன் செய்கிறான் அந்த வேலையை. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கணும் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை. இப்படி எல்லாரையும் அநியாயமாக அடித்து சேர்த்து வைக்கிறான் பத்தியா, அதை நீதிமன் பண்ண மாட்டான், அவன் சேர்த்து வைப்பான். தொல்லையை நியமித்திருக்கிறார். இதுவும் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக அவன் சேர்த்து குவிக்கிறான் பாவி.
இப்போ இந்த பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுது. பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக. அந்த இடத்துல எகிப்தியருடைய வெள்ளி உடைமையில் பொண்ணு தேவன் கேட்டு வாங்க சொல்லி கொள்ளையடிக்க சொன்னார். சரி, அங்கே தான் அப்படி பிடுங்கினாங்கன்னு பார்த்தா கானான் தேசத்துக்கு போனால் எல்லாம் 7 பொல்லாத ஜானல் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் என்னத்தை கட்டி வச்சிருக்கிறான்? 6 அதிகாரம் 12 வசனத்தில், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பி வீடுகளில், நிறைய வீடு, சூப்பரான வீடு அவன் கட்டி வச்சிருக்கிறான். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், துறவை தோன்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும், அவன் நல்லா தோண்டி வச்சிருக்கிறான். நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் அவன் திராட்சை நல்லா நட்டு வச்சிருக்கிறான். ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால். பாருங்கள், யாரோ ஒருத்தர் இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறான். யார் அவன்? அந்த 7 பொல்லாத ஜாதிகள் இருந்தாங்களே கானான் தேசத்தில், அவங்க இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. வீடுனா ஒரு வீடு இல்லை, நிறைய வீடுகளையும், அந்த வீட்டில் எல்லாமே இருக்குது. அது யார்? நீ ஒன்றும் நிரப்பலை, நீ ஒன்றும் கட்டலை, நீ ஒன்றும் சம்பாதிக்கலை, அதை இன்னொருத்தன் நிரப்பி இன்னொருத்தன் சம்பாதிச்சு வச்சுருக்கிறான். நம்ம நினைக்கலாம் அவன் எப்படி கர்த்தர் நமக்கு எடுத்து கொடுப்பாரு, தப்பு இல்லையா? அது இல்லை, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவன் கர்த்தருடைய எடுத்து பிடிங்கி வச்சுருக்கான், இன்னொருத்தன் எடுத்து பிடிங்கி வைக்கல. நியாயமாக பார்த்தா அது கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடையது யாருக்கு போய் சேரணும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போய் சேரணும். கர்த்தனை பண்ண சரி, அவன் அடித்து சேர்த்து வச்சுருப்பா, நீ கவலைப்படாத. நீ ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் வார்த்தையின் மூலம் பெற்றுக்கோ. நீ தேவோட நல்ல உறவை ஏற்படுத்திக்கோ. நீ விசுவாசத்தை வளர்கிற வழியை பாரு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய அக்கௌண்ட்டில் உன் கணக்கில் சேர்ந்துடும். நீ அதை சுதந்திரிப்பாய். அப்படிப்பட்ட வழியை நான் உனக்கு உண்டாக்கி இருக்கிறேன்னு சொல்லி உபாகம் 6:11, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவனுக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. அப்போ கானான் தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தான் தன் பிள்ளைகள் கொடுத்தார். இவங்க போய் ஒன்றும் பெருசாங்க வீடுங்க கட்டலை, ஏன்னா கட்டியிருக்கிற வீடுங்க அவங்கெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்தார். அவங்கெல்லாம் என்ன பண்ணார்? துரத்தி அடிச்சுட்டு யார் கொடுத்தாரு? இவங்களுக்கு கொடுத்தாரு. ஆரம்பம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். சிரிச்சுங்க ஆரம்பம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமுடைய ஆரம்பம், ஈசாக்குடைய ஆரம்பம், யாக்கோபுடைய ஆரம்பம், யோசேப்போட ஆரம்பம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்பம், அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா தாவீதுடைய ஆரம்பம். எப்படி அவன் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? வீட்லேயே அவனுக்கு மதிப்பு கிடையாது. வீட்லேயே அவனை அது கைப்புள்ள, அது யாரும் மதிக்க மாட்டாங்க. அது வீட்லேயே அது யாரும் சரியாக மதிக்கவும் மாட்டாங்க. ஆடுனா மேய்க்கிறதுக்கு போடணும் மதி, அது துரத்தி விடுவாங்க. அதை கணக்கில் வச்சுக்கிறதில்ல யாரும். அங்கே தீர்க்கதரிசி வராரு, சாமுவேல் தீர்க்கதரிசி, ஏதோ அவன் பிள்ளைங்களாக இருந்தால் தோலாம் எல்லாம் கரெக்டாக நிற்க வச்சிட்டான் எல்லாரையும். அவன் பார்க்குறான், பெரியவன் சின்னவனுக்கு பாருங்க, கதை சொல்ல, இவன்லாம் நீ அபிஷேகம் பண்ணக்கூடாது. சரி, இவள் தான் அவன் பிள்ளைங்களாம். இல்லை ஒன்று கணக்கில் இல்லாத ஒன்று இருக்குது, அது துரத்தி விட்டுக்கிறேன் ஆடு மேய்க்கிறதுக்கு. அது வண்டி வரலன்னா நான் சாப்பாட்டிலே கை வைக்க மாட்டேன்ட்டாரான். அதை கூட்டின்னு இங்கே நிற்க வைக்கலைன்னா நான் சாப்பாட்டிலே கை வைக்க மாட்டேன். அப்புறம் அவனை கூட்டாந்து அங்கே நிற்க வைக்கும்போது கர்த்தர் சொல்கிறான், இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணி, இவன் தான் ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன். அப்போது கர்த்தரோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிற மனுஷன் அவன். ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிற மாதிரி இருந்துச்சு, அவன் முடிவு எடுத்துற மாதிரி இருந்துச்சு. 1 நாளாம் 29:28 வாசித்து பாருங்கள். 1 நாளாம் 29:28 அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்தில் அரசாண்டான். எப்படி சாவனாம்? நல்ல தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்லா வாழ்ந்து நான் வாழ்வதற்கும் பணக்காரனாகவே இருந்து நல்ல பேருப்புகளோடு இருந்து செத்து போகிறான். எப்படி? ஒரு ஆடு மேய்ச்சுவன். அவனுடைய மரணம் எப்படி இருக்குது பாருங்கள் முடிவு. ஒரு ஆடு மேய்ச்சவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு வருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் உடன்படிக்கை தான் காரணம்னு சொல்லி அவனே சொன்னான்னு சொல்லி அவன் வாசித்து காமிச்சு 2 சாமுவேல் 23:5 என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படிப்பட்டதான் இராதோ, சகலமும் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். எதை செஞ்சிருக்கிறாரு? உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். எதை செஞ்சிருக்கிறாரு? தேவன் என்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த வீட்டுக்கெல்லாம் காரணம், இந்த ஆசிர்வாதத்தெல்லாம் காரணம் அதுதான். அதெல்லாம் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சி வளர்ந்தோக செய்யாரோ. அப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த அளவுக்கு பெரிய பணக்காரனாகி கர்த்தருடைய ஆலயத்துக்காக நிறைய சேகரித்து கொடுத்து அவன் கொடுத்ததெல்லாம் லிஸ்ட்டு வாசித்தோம். 1 நாளாம் 29 அதிகாரம் 2-4 வரைக்கும் ஒரு முறை வாசிச்சிடுறேன். 1 நாளாம் 29 2-4 வரைக்கும். நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று ஒரு ஆடு மேய்ச்சவன் என்ன பண்ணுறான் பாருங்க. நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும்,
பதிக்கப்படத்தக்க அஸ்தி உள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் வெளியேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமெருகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் நிறைய ஆண்டவர்கள் ஆலயத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன். இது பத்தாமல் எனக்காக வச்சுட்டு சேர்த்து கொடுத்துறேன் ஆலயத்துக்கு. அப்போட வாஞ்சலாம் என்ன தெரியுமா? அறைகளின் சுவர்களை மூடுவதற்கு பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாஇருக்கிறதுக்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பிரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாக 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். இந்த செல்வத்தில் யார் கொடுத்தது? கொடுக்கிறேன் கூட நான் சம்பாதிச்சேன்னு சொல்லிக்கலாம. நிறைய பேருக்கு அந்த கர்வம் வந்துடும் பாருங்க. நான் கொடுத்துட்டேன்னு. அதுக்கப்புறம் அவனே சொல்கிறான் அந்த 29 அதிகாரத்தில் 16 வசனத்தில் 1-29-16 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. உங்ககிட்ட தான் நான் வாங்கின இவ்வளோத்தையும் இப்போ உனக்கு கொடுக்க. நான் எதை என் திறமையில் என் உழைப்பில் இதெல்லாம் வாங்கினேன்னு நான் சொல்லலை. எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க. யார் கொடுத்தது? எல்லாமே நீங்கள். அவன் கடந்த கால பின்னணியை கரெக்டாக சொல்லுவான். ஒத்துக்கு தரிசி எப்படி சொல்லுவான்னா 2 சாமுவேல் 7:8-12 வரைக்கும், இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சரியில் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து, ஆடுகள் பின்னாடி போயிட்டுருக்கிற உன்னை ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்தில் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்கெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரிய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் முன்போலும் அலையாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நான் நியாயத்தில் கட்டிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் நியாயக்கேட்டு மக்கள் நீ சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை என்ன பண்ண உடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பாரவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தருனுக்கு வீட்டை உண்டு பண்ண என்பதை கர்த்தருனுக்கு அறிவிக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆடுகள் பின்னாடி இருந்த அங்கே வந்து நான் உன்னை தூக்கிட்டேன், சத்துருக்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிட்டேன், பெரியவர்களுக்கு ஒத்த பூமியில் இருக்கிற பெரியவர்களுக்கு ஒத்த ஈக்குவலான நாமத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ தான் உனக்கு ஒரு வீட்டையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். அப்போ எல்லாம் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனை கடந்த காலம் இப்படி இருந்துச்சு, அவன் ஆரம்பம் அற்பமாக இருந்துச்சு, அவன் முடிவு எப்படி தெரியுமா? 1-29-28 அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில் மரணமடைந்த பின் தன் குமாரனாகிய சாலமோனின் ஸ்தானத்திலே அரசாண்டான். அவன் சாவும் போது இப்படி சாவறானா? எப்படி சாவறான்? அவன் தீர்க்காயுசு ஐஸ்வர்யம் மகிமையும் உள்ளவனாய். அப்போ இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை தான் காரணம். என்ன காரணம்? உடன்படிக்கை தான். பழைய உடன்படிக்கையின் மனுஷனை இவ்வளோ வெற்றியாக இருந்திருக்கான், இவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கானாக்கா, அப்போ நமக்கு எப்படி இருந்திருக்கும்? சாலமோனுக்கு ஒரு படத்தை கற்றுக் கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பேலனை. என்ன பேலனாக்கா, அவன் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறான், திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறான். எக்ஸாம்பிள் பார்த்தா 2 பேர் திருன்னு முடிப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே 2 பேர் திருன்னு முடிப்பாங்க. யார் அது? படிக்காத இல்லை. ஒருத்தனுக்கு வந்து கேள்வி புரியும், ஆனால் பதில் தெரியாது. ஒருத்தனுக்கு கேள்வி புரியும், என்ன தெரியாது, அவனுக்கு பதில் தெரியாமல் திருன்னு முடிச்சுன்னு இருப்பான். ஒருத்தனுக்கு கேள்வியே புரியாது, என்ன புரியாது, அந்த கொஸ்டினே நான் புரியாது அவனுக்கு. அந்த கொஸ்டின் புரியறதுக்கு அவன் டைம் எடுக்கும். இப்போ அவனும் திருன்னு முடிப்பான். இவனுக்காவது கொஸ்டின் புரிஞ்சிச்சு, பதில் தான் தெரியாது, திருன்னு முடிச்சுட்டு இருக்கான். இன்னொருத்தன் பார்க்குறான், அவனும் திருன்னு முடிக்கிறான். அதை வந்து மேலே ஒருத்தர் கண்காணிப்பா வாத்தியார், இவனுக்கு 2 பேருமே திருன்னு முடிக்கிறானுங்க. அவனுக்கு இது எதுக்கு, இவன் எதுக்கு முடிக்கிறான், அவன் எதுக்கு முடிக்கிறான்னு தெரியாது. இவனுக்கு கேள்வி புரியுது, பதில் தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கிறான். அவனுக்கு கேள்வியே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறான் திருன்னு. அப்படி தான் திருன்னு முடிச்சுன்னு தான். ஏன்னா சின்ன வயசுல அந்த ராஜா வாங்கிட்டாங்க. யாரை? சாலமோனை. இந்த ஜனங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு நியாயம் சொல்கிறது, எப்படி அவங்கள வந்து விசாரிக்கிறது நமக்கு தெரில. போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறான் அப்படின்ட்டான். கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். எங்கள் சொப்பனத்தில் 1 ராஜாக்கள் 3-5 கிபியோனில் கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தை தரிசனமாகி நீ விரும்புறது என் இடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். என்ன கேட்டார்? விரும்புகிறத என்கிட்ட. ஐயோ, திடீர்னு வந்து சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண தெரியல, லிஸ்ட் எடுத்து வைக்காமல் போயிட்டேன். முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து வச்சு வச்சுருப்பேன். முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? லிஸ்ட் எடுத்து திடீர்னு வந்து கேள்வி நேரத்தை கேட்குறது. நான் நிறைய விரும்புகிறேன். இப்போ அதெல்லாம் உட்காந்து எழுதுனேன் நான். அதெல்லாம் உட்காந்து ஒரு பட்டியல் போடணுமே. திடீர்னு வந்து சொல்லிட்டீங்களே, எனக்கு கை கால் புரியலையே, திடீர்னு வந்து சொல்லிட்டீங்களே,
அப்படின்னு சொல்லிட்டு வேறு மனுஷன் தான் யோசிச்சிருவோம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க ஆண்டவரே, நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி. அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கு பேர் தான் ப்ரேயர் பாயிண்ட்ஸு. நிறைய லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் அதை கொடுத்துட்றேன். இப்போ நீ திடீர்னு வந்து கேட்குறீங்க, நீ விரும்புகிறத கேள்வி கொடுக்குறேன்னு உடனே அவன் ஈஸியாக சொல்லிட்டான். ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டான்னா, 1 ராஜாக்கள் 3:12-13 இருக்கும். அவன் என்ன கேட்டான, ஞானமும் இதயத்தை கேட்டானா. அதுக்கு தேவன் சொல்கிற பதில் பாருங்கள். உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியான உனக்கும் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்புவதும் இல்லை, எதுவுமன்றி. அவன் எதை கேட்டான்? ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தான். கேட்டான், ஆண்டவரே ஜனங்கள் வழிநடத்துறதுக்கு நான் சின்ன பையனாக இருக்கிறேன், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பான்னு. சரி, ஞானத்தை கொடுத்துட்றேன்ப்பா. நீ ஒன்று கேட்கல, அது அடிஷ்னலாக கொடுத்துட்றேன். நீ ஒன்று என்னது ஐஸ்வர்யத்தை, பொருளாதாரத்தை, செழிப்பு, பணத்தை நீ கேட்கல, அது என்ன பண்ணுறேன்? அந்த பைக்கு வாங்க 2 கண்ணாடி கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி கொடுத்துட்றேன். பைக் வாங்கும்போது எதுக்கு அது பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. ஏன்னா பைக்கு மட்டும்தான் காசு, கண்ணாடி காசு கிடையாதான். 2 கண்ணாடி வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக அது போல் உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கொடுத்துட்றேன். ஏன் கேட்காத பணத்தை கொடுத்தாரு அப்படின்னாக்கா, இப்போ நான் ஞானத்தை கொடுத்துட்டேன் உனக்கு. ஞானத்தை கொடுத்துட்டு அந்த ஞானத்தை நீ பயன்படுத்தும் போது உங்ககிட்ட பணம் இல்லைனாக்கா அந்த ஞானத்தை வந்து ரொம்ப தரக்குறைவாக நினச்சிருவான் கேட்குறவன். என்ன பண்ணுவான்? அப்படி தான் சொல்கிறார் ஒரு இடத்துல. அவரே சொல்கிறார் பிரசங்கின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு 15-16 வாசிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். அங்கே வந்து ஒரு பெரிய ராஜா வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நகரத்தை அப்படியே கொத்தலம் கட்டிக்கிட்டானாம். அதை வந்து மடக்கி தன்னுடைய ஆக்கிக்கணும்னு. அங்கே ஞானமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறானாம். ஆனால் ஞானமுள்ள மனுஷன் தன் ஞானத்தினால் என்ன பண்ணால் அந்த ஜனங்கள் வந்து விடுவிச்சானாம். விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த ஞானமுள்ள மனுஷன் ஞானத்தை வந்து ஒருத்தரை நினைக்காம அவனை அசட்டை பண்ணிட்டாங்களா எல்லாரும். அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? பிரசங்கி 9:16 ஆகியால் ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு. யாருடைய ஞானம்? ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கலாம் ஞானமே உத்தமம் என்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? ஏழை ஞானம் என்ன பண்ணப்பட்டுச்சு? ஒரு மனுஷன் ஞானத்தை கேட்ட, உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், ஆனால் ஞானத்தை கொடுத்தனா கூடவே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுப்பேன். ஏன் தெரியுமா? உனக்கு நான் ஞானத்தை கொடுத்துட்டு உன்னை பணக்காரன் ஆக்கல்னாக்கா ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படும். ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படக்கூடாது. உனக்கு ஞானம் வேணும்னா ஞானத்தை கொடுக்குறேன், அது கூட சேர்த்து பணத்தையும் கொடுத்துட்றேன். கூட சேர்ந்ததை கொடுத்துட்றேன், பணத்தையும் கொடுத்துட்றேன். ஆனால் அவனை மாதிரி சாப்பிட்டாலாம் யாருமே கிடையாது. அவன் சொல்கிறான் அப்படியே, என்ன மாதிரி குயிக்காக சம்பாதிச்ச ஆளும் கிடையாது, என்ன மாதிரி தாராளமாக செலவு பண்ண ஆளும் கிடையாது. என்ன மாதிரி குயிக்காக சம்பாதிச்ச ஆளும் கிடையாது, என்ன மாதிரி தாராளமாக செலவு பண்ணாலும் கிடையாது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24-25 இருக்கும் வரும். பிரசங்கி 2:24-25 வாசனாக்கா, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்த்தும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்ன மாதிரி சாப்பிட்ருவியா நீ? அவன் சொல்கிறான், என்ன மாதிரி சாப்பிட்றதுல போட்டி போட்டால் என்கிட்ட தோற்றுருவேன்றான். சாப்பிட்றதுல போட்டி போட்டால் என்கிட்ட நீ தோற்றுருவேன். என்ன மாதிரி சாப்பிட்டால் என்னை பார்க்கிலும் துரிதமாய் குயிக்கா என்ன மாதிரி சாப்பிட்டவனும் இல்லை, என்ன மாதிரி செலவு பண்ணவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சாப்பிட்டாருன்னு ஒரு லிஸ்ட்டு வருது இங்கே. அப்படியே ஒரு நாள் சாப்பாட்டு செலவு வாசித்து அனுப்பிச்சேன் இல்லையா? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22. நீங்களே வாசிங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் 4:22-23. சாலமோனுக்கு ஒரு நாள் சாப்பாட்டு செலவு இது. சாலமோனுக்கு ஒரு நாள் சாப்பாட்டு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் 4:22-23. இப்போ தான் பைபிள் தொடங்குறீங்க பொழுது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22. நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் ஒரு நாள் செலவு அது. வாசிங்க. 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் இதெல்லாம் கணக்கு பண்ணல, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கல. அதெல்லாம் சேர்க்காம கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சிட்டு வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகள். ஒரு நாள் சாப்பாட்டு செலவு எவ்வளோ?
30 மரக்கால் மாவு, மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கொழுக்கப்பட்ட மாடு 10, மேய்ச்சல் இருந்த மாடு 20, ஆடுகள் 100. எதை கால்குலேட் பண்ணல? கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழிமான பறவைகளை கணக்கில் வைக்கலை. இந்த வான்கோழி, கோழி இதெல்லாம் கணக்கிலே வைக்கலை. இதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ ஒரு நாள் சாப்பாட்டு செலவு. இது எவ்வளோ நாள் செலவு? இது 100 ஆடு ஒரு நாள் யாருன்னா வெட்டுவாங்களா? அவர் சொல்கிறார், மெல்லிய மாவு 30 மரக்கால், மாவு 60 மரக்கால், கொழுக்கப்பட்ட மாடு 10, மேய்ச்சல் வந்த மாடு 20, ஆடுகள் 100, கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழுமையான பறவைகள் தவிர. அவன் சொல்கிறான், என்ன மாதிரி சம்பாரிச்சனும் கிடையாது குயிக்கா, என்ன மாதிரி சாப்பிட்டவனும் கிடையாது. என்ன மாதிரி சாப்பிட்டால் யார்? ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கிடையாது. அது ஒன்றும் உதவாது உனக்கு. நல்லா சாப்பிட்டு வந்துக்கினே இருக்கும். சுகர் இல்லை, பணம் எது வந்துக்கின்னு இருக்கும்? நல்லா சாப்பிட்டேன்னா பணம் வந்துக்கினே இருக்கும். இல்லை கொஞ்சம் அங்கே இங்கே பிசினித்தனம் பண்ணி இருக்கு தருக்கத்தை தொடச்சி ஏதோ கொஞ்சம் கடுகு டப்பால் அங்கே இங்கே போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறது வைக்கலான்னாக்கா அதுக்கு ஒரு செலவு ரெடியாக காத்துன்னு இருக்கும். கரெக்டாக வந்து கேட்பான், எனக்கு இந்த காசு வேணுமான். சேர்த்து வச்சதெல்லாம் போயிடும். ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தான் இந்த சம்பாதிக்கிறதுக்கான பலனும் கொடுக்குறாரு. ஆண்டவர் தான் சாப்பிட்ற ஃபுட்டையும் ப்ளஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் தான் சாப்பிட்ற ஃபுட்டையும் ப்ளஸ் பண்ணுறாரு. அப்போது இந்த சாலமோனுக்கு தேவத்தை கொடுத்தாருனாக்கா, நீ விரும்புறது என்ன அதை கேள், நான் அதை உனக்கு கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன். நீ விரும்புறது என்ன அதை கேளு, அதை நான் உனக்கு கொடுக்க என்ன பண்ணுறேன், ஆர்வமாய் இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் என்ன பண்ணுறாராம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை அவரே நமக்கு தருகிறார். திரும்ப அதே வசனத்தை வாசிப்போம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 17-18 இருக்கும். யாரும் எடுத்து வாசிங்க. உபாகம் 8:17-18. உபாகம் 8:17-18 இருக்கும். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்திலேயே சொல்லிக்கொள்ளாமல் இருக்க கொஞ்சம் எச்சரிக்கையார். இன்னொருத்தனை சொல்கிறீங்களே, நீ நினச்சிடாத அது மாதிரி. அப்படி நினச்சாலே மொத்தம் போச்சு. அப்படி நினச்சாலே வராது. கர்த்தர் தான் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை தருகிறவர். உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருந்துச்சு. கர்த்தர் நமக்கும் ஒரு விதமாக வச்சிருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எது கர்த்தருடைய எதை கொடுக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். உங்கள் மேல் வைக்கிற தேவனுடைய நோக்கத்தில் இருக்குது. உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற தேவனுடைய நோக்கத்தில் திட்டத்திலையும் அது இருக்குது. அதுவே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அப்படி எதாவது கொடுக்க மாட்டார். வேதனையை நிறைய பேர் உழைச்சி சம்பாரிச்சு, ஐயோ இவ்வளோ உழைச்சி சம்பாரிச்சு கட்சியில் வேதனை இருக்கும் பின்னாடி. ஏன்னா உழைச்சி பின்னாடி என்ன ஆகிடுவாங்க, வியாதி ஆகிடுவாங்க. அது சொல்ல அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். உனக்கு பணம் கொடுப்பேன், அது கூட என்ன வராது, வேதனை வரவே வராது. அப்போ என்ன பண்ண, பணம் வரணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தரை கனம் பண்ணணும். கடன் இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். ஐயோ கடன் ஆயிடுச்சு ஐயா, உங்ககிட்ட என்னதுன்னு கேட்பார். ஒரு குடம் எண்ணெய் முதல்ல அதை கொண்டு வந்து ஊற்று. ஐயோ பஞ்சத்தில் அடிபட்டு சாக போகிறேன், ஒரு மாவு ஒன்று தாங்குது, அதில் முதல்ல சிறிய அடையை பின்னி கொண்டு எனக்கு வச்சிருன்னுவார். அது முதல்ல சிறிய அடையை பண்ணி எனக்கு கொண்டாந்து வச்சிரு. அதுக்கப்புறம் உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம், நீ பஞ்சத்தை சாகவே மாட்டேன் அப்படின்னாரு. மிகப்பெரிய தீர்க்கதரிசி எலியா. வானத்திலிருந்து அக்னியை வர வச்சவர், மழையை நிறுத்தினவர், மழையை வர வச்சவர். அவனுக்கு வந்து அப்பமை இறைச்சியும் காக்கம் கொண்டு வந்து கொடுக்குது. இவ்வளோ பெரிய ஆள் போயிட்டு ஒரு ஏழை விதவைக்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன அடைக்காக போய் நின்றுட்டுருப்பாராம். கர்த்தர் அனுப்புகிறார் அவரை, அவளை ப்ளஸ் பண்ணுன்றதுக்காக. அங்கே போ, சாரி பார்த்து ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை கட்டளையிட்டேன்றார். அங்கே வந்து கரெக்டாக நின்று கண்டுபிடிச்சா அவள் ஒரே ஒரு விறகு பொறுக்கின்னு இருக்கிறான். ஒரே ஒரு மாவு உருண்டை தான் இருக்குது. அதில் 2 சாப்பிட்லாம், 2 சப்பாத்தி பண்ணலாம். அதில் பண்ணி நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போகிறதுக்கு. சரி அதில் அதை 3 பங்கிட்டுருப்பான்றார். என்ன பண்ணிவிட்டு 3 பங்கிட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு சுரத்தை கொண்டாந்து எனக்கு வச்சிரு. ஃபஸ்ட்டு சுரத்தை கொண்டாந்து எனக்கு வச்சிரு. அப்போ உனக்கும்
உன் குமாரருக்கும் பண்ணலாம். இவர்னா ஊழியக்காரி, இவர் நானே பாவம் இதான் வச்சுட்டுருக்கிறேன்றேன், அவர் தான் ஹெல்ப் பண்ண வரணும் போல, அதில் முதல்ல எனக்கு கொண்டாந்து வச்சுருந்தாரு. அப்போ நானா பசியில் சாப்பிட்றதான்? உடனே அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, முதல்ல ஊழியக்காரனை கனம் பண்ணான். அதான் நீதிமொழிகள் 3:9-10 சொல்லப்பட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருள்னாக்கா நீ வச்சிருக்கிற வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாமே உன் பொருள் தான். நகை நட்டலாம், கர்த்தருக்கு ஒரு தேவைன்னு ஒன்று முதல்ல கர்த்தர் கொடுத்துரு. இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வாதம் கட்டுறதுக்கு ஒரு தேவைன்னு தங்களுடைய நகைகள்லாம் கொடுத்தாங்க. புதிய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளில் 3000 பேர், மறுநாள் 5000 பேர் ஜனங்க கூட்டினாங்க. அவங்க தன்னுடைய காணியாட்சி நிலத்தை வீத்து கொண்டு அப்போஸ்தலர் பாதபடியில் வச்சாங்க. எதுக்கு? சுவிசேஷ பணிக்காக கொடுத்தாங்க. அப்போ உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன்னுடைய வருமானத்தில் 10ல் 1 மடங்கு முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள், அப்போ களஞ்சியனாக்கா ஒரு குடன் மாதிரி கிட்ட வச்சு சேர்த்து வச்சுருப்பாங்க தானியத்தை. இப்போ களஞ்சியனாக்கா நம்ம பேங்க் பாஸ்புக்காக வச்சுருக்கிறோம், பணம் ஆக்கிட்டோம் அதை. அப்போ அது உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு பூரணமாக நிரம்பும். உன் ஆலைகளில், அப்போ திராட்சை ஆலை வச்சு வீட்டு ஒரு ஆளை வச்சு என்ன பண்ணாங்க, வியாபாரம் பண்ணாங்க, சம்பாதிச்சாங்க. அப்போ உன் பிஸ்னஸ் நல்லா போகுன்றார். இன்றைக்கி திராட்சை ஆலைனா கூட நீ ஏதோ ஒரு வருமானத்தை செய்வேன், ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன். அது என்ன பண்ணும்? அதில் ஆசீர்வாதம் புரண்டோடும். உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எதை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்? இந்த ஐஸ்வர்யம்லாம் எங்கேருந்து தெரியுமா? ஒரே வசந்த வாசி நான் இந்த பாயிண்ட் இதோடு முடிச்சுக்கிறேன். 1-29-11-12 1-29-11-12 கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லோருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யாரால் வருது? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யாரால் வருது? இதுதான் மனுஷன் இன்னைக்கு புரியுதில்லை. கர்த்தரால் ஐஸ்வர்யம் வருதுன்னா அவனால் புரிஞ்சிக்க முடியல. அவன் வழியில் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறான். அப்படி சம்பாதிச்சு வச்சாலும் கர்த்தர் வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா நீ சம்பாதிச்ச வழி சரியில்லைப்பா. நீ வசனத்தை கேட்டு விசுவாசத்துக்கு ஊற்றினா அது உனக்கு நிற்கும். உனக்கு நீ உன்னுடைய சாமர்த்தியத்தை உன்னுடைய கைப்பிள்ளை பெருசாக நீ சம்பாதிச்சு வச்சதுனால இந்த ஆஸ்தி இப்போ இன்னொருத்தனுக்கு போகுது. இந்த ஆஸ்தி சேர்த்து குவிக்கும் அந்த வேலை, அந்த டியூட்டி, அந்த தொல்லை, அந்த மன உளைச்சல் உண்டு. சேர்த்து குவித்த சொத்து நீதிமானுக்குரியது. அவன் என்ன பண்ணுவான்? தன் பிள்ளைகளுக்கு அதை வச்சுட்டு போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான்? சேர்த்து குவிக்கும் தொல்லை துன்மார்க்கனுக்கு, சேர்த்து குவித்த சொத்து நீதிமானுக்கு. சேர்த்து குவிக்கும் சொல்லை யாருக்கு? பாவிக்கு. பாவியின் ஆஸ்தி யாருக்கு? நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தி யாருக்கு? இன்றைக்கி பாவிங்க நிறைய பணம் சேர்த்துட்டாங்கனாக்கா, ஐயோ நானும் தான் கோயிலுக்கு போய் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போய் வேலைக்கு போய் சேர்த்துட்டாங்க, கார் வாங்கிட்டோம், கவலையே படாது. உனக்காக தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான். உனக்காக தான் சேர்த்து கண்டிப்பாக உன் அக்கௌண்ட்டில் போகிறான். ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா? நீ இதை செய்யணும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தை காது கொடுத்து கவனமாக கேளு. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடு. கர்த்தருடைய சித்தத்தை செய். சபைக்கு ஒழுங்கா போ. வசனத்தை கேளு. அப்போ என்ன பண்ணுறான்? என் தேவன் தன்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு குறைவெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாக்குவார்னு சொல்லி பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கு. என் தேவன் அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்து, எதிலிருந்து? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் என்ன பண்ணுவார்? கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆரம்பத்தில் தரித்திரமாக இருப்பீங்க. மக்கத்தின சபை அப்படி தான் இருந்துச்சு. அவன் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்பட்டாங்களாம். அது தரித்திரத்தில் என்ன பண்ணாங்களாம்? தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் தரித்திரம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கறதுல, கர்த்தரை கனம் பண்ணுறதுல ஒழுங்காக இருந்துரு. வசனத்தை கேட்கறதுல முன்னுரிமை கொடு. கர்த்தரை ஆராதிக்கிறதுல முன்னுரிமை கொடு. தாவீது அப்படி தான் கொடுத்தான். அவன் சாமுவேல் எப்படி செத்தான்? மிகுந்த பணக்காரனாக செத்தான். மிகுந்த பணக்காரனாக செத்தான். எப்படி வந்தான்? குடும்பத்திலே உதவாக்கரையாக வந்தான். சாமுவேல் எப்படி செத்தான்? மிகுந்த பணக்காரனாக செத்தான். இன்றைக்கி யாருமே மதிக்காமல் இருக்கலாம். பணத்தை தான் 4 பேர் மதிப்பாங்க. எங்கேயுமே சரி. குடும்பத்தில் கூட தாவீது மதிக்காமல் போனது காரணம் தெரியுமா? அவங்க அண்ணனுங்கெல்லாம் கவர்மெண்ட்டை வேலை செஞ்சாங்க. சவுல்கிட்ட போர்ப்படை வீரர்களாக இருந்தாங்க. என்ன இருந்தாங்க? இராணுவ வீரர்களாக இருந்தாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அதுதான் கரெக்டாக அவங்களாம் நிற்க வச்சிட்டான். ஈசாய்
சாமுவேல் வந்தோடனே இந்த பாரு இவங்கெல்லாம் பாரு, இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவனை எனக்கு காட்டாது, அவன் ஆடு மேய்க்கிறான். அவனை என்ன பண்ணக்கூடாது? அவர் சொன்னான், அவனை நீ காட்டினா தான் அவன் இன்னைக்கு ஊரில் சாப்பிட்டு போவேன்னாரு. அவனை நீ கொண்டாந்து என் முன்னாடி நிற்க வைக்கணும். அவன் நாங்கள் கணக்கிலே வைக்கிறதில்ல, கணக்கிலேயே வைக்கிறதில்ல. சில குடும்பங்கள் அப்படி நடக்கும் பாருங்கள். யார் நல்லா சம்பாதிக்கிறாங்களோ, யார் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் சவரசனம் ஜாஸ்தியாக கிடைக்கும். எவனுக்கு சரியான வேலை இல்லை, அவன் சரியாக வேலைக்கு போக மாட்டான், சரியாக சம்பாதிக்க மாட்டானாங்க, அவனுக்கு சவரசனே இருக்காதாங்க. இவனுக்கு கரெக்டாக 2 முட்டை வைப்பாங்க, அவனுக்கு 1 முட்டையில் பாதி கட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னாக்கா அவன் வந்து வேலைக்கு ஒழுங்காக போகிறது இல்லையா, சரியாக சம்பாதிக்க. இது இந்த பாதி முட்டை சாப்பிடும் போது கொழுப்பு திமிர் அதிகமாகுது. இதுக்கு இன்னும் 1 வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிவிடும். அதுக்கு முட்டையை பாதியாக கட் பண்ணி அதுக்கு பாதி வை. இவனுக்கு 2 முட்டை வைக்கிறாங்க. யாருக்கு? வேலைக்கு போகிறவனுக்கு. ஏன்னா வேலைக்கு போய் சம்பாஷணத்தை போடுறான்னா. அப்போது எங்கே வந்து யார் வந்து வருமானத்தை திரட்டுறாங்களோ அங்கே தான் அவங்களுக்கு மரியாதை இருக்குது. குடும்பத்தில் கூட உண்மையாக பொய்யா நான் சொல்கிறது, உண்மையாக பொய்யா? ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க கூட எடுத்துங்க, எந்த தாய்மாரெலாம் குறையா சொல்ல, சம்பாதிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துட்டு சம்பாதிக்காத பிள்ளைங்களுக்கு வந்து அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஒரு சில குடும்பங்கள் அப்படி நடக்குது. சம்பாதிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அதிகம், சம்பாதிக்காத பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கம்மி. தாவீது வீட்டில் அப்படி தான் இருந்தது, முன்னுரிமை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன் தெரியுமா அப்படி இருக்குது? ஆண்டவர் பார்த்தாரு, நீ உதவாக்கறியாக குடும்பத்திலே உருப்படாமல் பிள்ளையாக இருந்தோட சரி, நீ என்ன கனம் பண்ணுனா இருக்குதே, நீ தான் டாப்பாக இருப்ப. என்ன நீ கனம் பண்ணுனா யார் இருப்ப? உன் குடும்பத்தை உன் அருமை தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய அருமையை நீ புரிஞ்சுக்கின்னா, என்னுடைய வார்த்தையின் அருமையை நீ புரிஞ்சுக்கின்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நீ புரிஞ்சுக்கின்னா, தேவனுடைய அருமையை நீ புரிஞ்சுக்கின்னா, நீ என்ன பண்ண தெரியுமா? நீ சாகும்போது மிகுந்த பணக்காரனா சாகும்போது மிகுந்த பணக்காரனா. நீதிமான் எப்படி போவான்? தன் பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போவான்னு இல்லை, ஐஸ்வர்யத்தையும் சொத்தையும் வச்சுட்டு போவான். எதை வச்சுட்டு போவான்? ஆஸ்தியை வச்சுட்டு போவான். அப்போ பாவியின் ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது? நீதிமானுக்காக சேர்த்து வைக்க. பவுல் மிகப்பெரிய அப்போஸ்தலன், அவருடைய சபையில் ஒரு சபை மக்கள் சபை, அந்த சபை மிகுந்த உபத்திரத்தில் இருக்குது, கொடுந்தரித்திரத்தில் இருக்குது. ஆனால் அவர் சொன்ன தரித்திரத்தில் அவங்க கொடுத்தாங்க, அதெல்லாம் செழிச்சாங்க. தரித்திரத்தில் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அவள் கொடுத்தார்கள் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தரித்திரத்தை நீங்கள் சிக்கியிருந்தாலும் தேவனே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறோம். யார் கொடுக்குறாரு? அவரே நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறார். சரி, ஒரு 5 பாயிண்ட் நம்ம ஒழுங்காக கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 3 பாயிண்ட்டுக்கு நம்ம வருகிற வாரம் நம்ம அதை பார்ப்போம். நம்ம கண்கள் முடி நாம் ஜெபிப்போம்.